அடியன் சுவாமி, நீங்க ஆரம்பிக்கலாம் தாசன். ஓகே. ஸ்ரீ கௌஷிகான்வய சுதாம்புதி ஸ்ரீதபானு ஸ்ரீ சுத்த சத்வ குருவர்ய தனூஜரத்னம் ஸ்ரீ லக்ஷ்மணாரிய வரதாரிய பதாப்ஜ பிருங்கம் ஸ்ரீமத் சுச்சக்கர வரதாரிய மகம் பிரபத்யே நமாமி மோகனாகாரௌ கோபாலௌ கருணாகரௌ ஔபனிஷத வித்யானாம் லீலையைவ பிரதர்ஷகௌ. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று ஸ்ரீமன் நாராயணியத்தின் 74வது தசகத்தை அனுபவிக்க உள்ளோம். இந்த 74வது தசகத்தின் பெயர் என்னன்னா மதுராபுரி பிரவேச வர்ணனம். மதுராபுரி என்பது வட மதுரையாகிய மதுராவை குறிக்கிறது. பிரவேசம் என்றால் உள்ளே நுழைதல்னு அர்த்தம். வர்ணனம் என்றால் அதை வர்ணிக்கக்கூடிய பகுதின்னு அர்த்தம். மதுராபுரி பிரவேச வர்ணனம் அப்படின்னா கண்ணபிரான் மதுரைக்குள்ளே எப்படி நுழைந்தான் என்பதை வர்ணிக்கக்கூடிய பகுதி. ஏன்னா நம்ம எல்லாரும் இப்ப சரித்திரம் பார்த்துன்னு வரோம். கம்சன் அக்ரூரரை ஆயர்பாடிக்கு அனுப்பி ஆயர்பாடியில நந்தகோபன் யசோதை மகனாக வளர்ந்து வரக்கூடிய கண்ணபிரானை மதுராவுக்கு அழிச்சுன்னு வந்துரு. கிருஷ்ணன் பலராமன் 2 பேரையுமே மதுராவுக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு வில் விழா அப்படின்னு ஒரு சாக்கு வச்சு அதற்கு சிறப்பு விருந்தினர்கள்ங்கிற பேர்லை வாழ கூப்பிட்டு அங்கேயே கிருஷ்ணனையும் பலராமனையும் அழிக்க வேண்டும் என்பது கம்சனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்காக இப்போது அழைத்து வர வைத்தான் அக்ரூரனை. அக்ரூரனும் இப்போது தன்னுடைய தேரிலே யமுனையை கடந்து, யமுனைக்கு வடக்கே ஆயர்பாடி, யமுனைக்கு தெற்கே மதுரா, அக்ரூரன் தேரில் ஏறி அமர்ந்த கண்ணனும் பலராமனும் பின்னாடி பல நண்பர்கள் எல்லாம் புடைசூழ்ந்து வர இப்போது அந்த யமுனையை கடந்து யமுனைக்கு தெற்கே இருக்கும் மதுராவின் வெளிப்புறத்தை வந்து அடைந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு? வட்டத்திரிகள் வர்ணிக்க போறார். குருவாயூர்ல குருவாயூரப்பனுக்கு எதிரே உள்ள வட்டத்திரி மண்டபம் என்னும் திண்ணையிலே வட்டத்திரிகள் அமர்ந்து நேரா குருவாயூரப்பனை பார்க்கிறார். குருவாயூரப்பா, மதுராவுக்குள்ளே நுழைய போகிறாயா? இதை வர்ணிக்க தொடங்குகிறார். அதுதான் இந்த 74வது தசகம். மதுராபுரி பிரவேச வர்ணனம். மதுரையின் பிரவேசம், மதுரைக்குள்ளே கண்ணன் எப்படி நுழைந்தான் என்பதை வர்ணிக்கிறது. இந்த தசகத்திலே 10 ஸ்லோகங்கள் உள்ளன. 10 ஸ்லோகங்களையும் ஷார்தூல விக்ரீடிதம் என்ற பாவகை, ஷார்தூல விக்ரீடிதம்ங்கிற மீட்டர்ல அமைத்திருக்கிறார் பட்டதிரிகள். இது அடியன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஏன் ஷார்தூல விக்ரீடித்தத்துல அமைக்கணும்னா பொருத்தமாதான் இருக்கு. ஷார்தூலம் அப்படின்னா புலின்னு அர்த்தம். ஷார்தூல விக்ரீடித்தம்னா புலியின் விளையாட்டுன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகம் மீட்டர் இருக்கு இல்லையா, இந்த போயட்டிக் மீட்டர் பாவகை விருத்தம்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவார். இதுக்கே ஷார்தூல விக்ரீடித்தம், புலியின் விளையாட்டுன்னு பேரு. ஏன்னா மதுராவுக்குள்ள போய் புலி போலதான் கிருஷ்ணன் விளையாட போனான். அதனால புலியின் விளையாட்டு ஷார்தூல விக்ரீடித்தம் என்ற மீட்டர்லயே அற்புதமா இந்த தசகத்தை அமைத்திருக்கிறார். அப்ப நாமும் தயாராயிடுவோம். குருவாயூரப்பனை அட்ரஸ் பண்ணி மதுராவுக்குள்ளே நுழைய உள்ள குருவாயூரப்பனை பார்த்து இப்போது பட்டதிரிகள் 74வது தசகத்தின் முதல் ஸ்லோகம் பாடுகிறார். வாங்க நாமளும் அப்படியே பகவானோடு பேசுவோம். சம்பிராப்தோ மதுராம் தினார்த்த விகமே தத்ராந்தரஸ்மின் வசன் ஆராமே விஹிதாசன சகிஜனைஹி யாதப் புரீம் ஈக்ஷிதும் பிராபோ ராஜபதம் சிரஸ்ருதிதிருத வியாலோக கௌதூகல ஸ்திரீ பும்சோத்யத் அகண்ய புண்ணிய நிகலைஹி ஆக்ருஷ்ய மானோனுகிம். குருவாயூரப்பா, சம்பிராப்தோ மதுராம், நீ மதுராவை சென்று அடைகிறாய். மதுராவை எப்போது அடைந்தாய்னா தினார்த்த விகமே. அர்த்தன பாதின்னு அர்த்தம். தின அர்த்த விகமே, அதாவது ஒரு நாளிலே பாதி நிறைவடைந்த நிலையில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நண்பகல் வேளையிலேன்னு அர்த்தம். அதாவது ஹாஃப் டே பூர்த்தியாகி இன்னும் ஹாஃப் டே டைம் மிச்சம் இருக்கு. அதனால அந்த உச்சி காலமாகிய நண்பகலிலே, அப்போ அக்ரூரனோடு காலை வேளையில் ஆயர்பாடியிலேருந்து புறப்பட்டு நண்பகல் வேளையில் மதுராவை அடைகிறார். சம்பிராப்தோ மதுராம் தினார்த்த விகமே, நண்பகல் வேளையில் நீ மதுராவை வந்து அடைந்தாய் குருவாயூரப்பா. அடைந்தவாறே தத்ர அந்தரஸ்மின் வசன்னு, மதுராவுக்குள்ளே போகாமல் அந்த மதுரா மாநகருக்கு வெளியில, நம்ம சொல்றோம் இல்லையா சிட்டிக்கெல்லாம் அவுட்ஸ்கர்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெளிப்புற பகுதி, நகரத்தினுடைய வெளிப்புற பகுதியிலேயே வசன், அங்கேயே தங்கினாய். தங்கிவிட்டு ஆராமே, அங்க ஒரு அழகான தோட்டம் இருந்தது. ஆராமம்னா தோட்டம்னு அர்த்தம். ஆராமே, தோட்டத்திலே விகிதாசனகா, நீ கையிலே கொண்டு வந்திருந்த உணவை உட்கொண்டாய். ஏன்னா இந்த கட்டுச்சோறு வழிச்சோறுன்னு கொண்டு போவோம் இல்லையா, அந்த உணவை உட்கொண்டாய். சகிஜனைஹி, அதுக்கப்புறம் உனக்கு கூட நண்பர்கள், சகினா நண்பர்கள்னு அர்த்தம். சகிஜனைஹி, உன்னோட ஆயர்பாடியிலேருந்து பல நண்பர்கள்லாம் வந்திருந்தா இல்லையா, அவர்களோடு சேர்ந்து நீயும் உன்னுடைய பிரசாதத்தை அமுது செய்தாய். அதுக்கப்புறம் யாத்தப் புரீம் ஈக்ஷிதும்,
எல்லாம் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டதுக்கு அப்புறம் இப்ப மதுராவை சுத்தி பார்த்துட்டு வரலாம். புரீம் ஈக்ஷித்தும் ஊரை காண்பதற்காக யாதகா நீ புறப்பட்டு சென்றாய் என்று தெரிவிக்கிறார். நமக்கு தோணும் இது என்ன கிருஷ்ணன் கூட ஊர் சுத்தி எல்லாம் பார்ப்பாரா? இதே நாம தான் ஏதாவது ஒரு பக்கம் போனோம்னா இங்க என்ன இருக்கு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோமேன்னு பார்ப்போம். இது என்ன கிருஷ்ணன் மதுராவை சுத்தி பார்க்கறானா? ஏன் சுத்தி பார்த்தாங்கிறத ஸ்லோகத்தின் 2வது பாதியில சொல்லப் போறார். ஸ்லோகத்தின் முதல் பாதி நண்பகல் வேளை நீ மதுராவை சென்று அடைத்தாய். அங்க வெளிப்புறத்திலேயே தங்கி ஒரு தோட்டத்துல நண்பர்களோடு சேர்ந்து உணவெல்லாம் உட்கொண்டாய். அதுக்கப்புறம் மதுராவை சுற்றி பார்க்க சென்றாய். எதுக்குன்னா மதுராவை பார்க்கறதுக்காக இல்லையாம். கிருஷ்ணனை சேவிக்கணுங்கிறதுக்காக அங்கே பல பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். அதத்தான் அடுத்த 2 அடிகள்ல காட்டுகிறார் பட்டத்திரிகள். பிராபோ ராஜபதம் சிரஸ்ருதி திருத வியாலோக கௌதூகல ஸ்திரீ பும்ச உத்யத் அகண்ய புண்ணிய நிகலைஹி ஆக்ரிஷ்யமானோனுகிம். குருவாயூரப்பா பிராபோ ராஜபதம். ராஜபதம்னா ராஜவீதின்னு அர்த்தம். அந்த அரண்மனையை சூழ்ந்து இருக்கக்கூடிய வீதிகளை ராஜவீதிகள்னு சொல்லுவா. அது போல கோவிலை சுத்தி இருந்தாலும் ராஜவீதின்னு தான் சொல்லுவா. அதனால பிராபோ ராஜபதம் அந்த கம்சனுடைய அரண்மனையை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ராஜ வீதிகளிலே அப்படியே நீ வலம் வந்தாய். எதுக்குன்னா கம்சனுடைய வீதியை சுத்தறதுக்காக இல்ல, மதுராவை சுத்தி பார்க்கறதுக்காக இல்ல. சிர சிரனா நீண்ட காலமாகன்னு அர்த்தம். சிர நீண்ட காலமாக ஸ்ருதி திருத காதுகளாலே தரித்துக் கொண்டிருந்து வியாலோக கௌதூகல வியாலோகம் என்றால் தரிசித்தல். கௌதூகலம்னா அதிலே ஒரு ஆர்வம்னு அர்த்தம். அந்த மதுராவில் வாழ்ந்த மக்கள்லாம் என்ன பண்ணாலாம், சிர ஸ்ருதி திருத ரொம்ப நாளா ஸ்ருதினா காது, திருதன தரித்தல். சிர நீண்ட காலமாக காதுக்குள்ளேயே உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத கொஞ்சம் மனக்கண்ல கற்பனை பண்ணி பாருங்கோ. கிருஷ்ணன் ஆயர்பாடியில எழுந்துருளி இருக்கான். யமுனைக்கு இந்த பக்கம் மதுரால மக்கள் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். இவா கிருஷ்ணனை இன்னும் நேர்ல சேவிக்கல. ஆனா காதால நிறைய கேட்டிருக்காளாம். கிருஷ்ணன் வெண்ண திருடுறான், காளியன் தலையில நாட்டியம் ஆடினான், கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான், காட்டு தீய விழுங்கினான், எத்தனை எத்தனை லீலைகள் கிருஷ்ணன் பண்ணா. இதெல்லாம் காதால கேட்டுண்டே இருக்கிறவாளுக்கு பகவானை சேவிக்கணுங்கிற ஆசை இருக்குமா இல்லையா? ச்சே, காதால கேட்டாலே இந்த கிருஷ்ண லீலை இவ்வளவு ஆனந்தமா இருக்கே, அந்த கண்ணபிரானை கண்ணால் சேவித்தால் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனால அந்த மக்கள்லாம் காத்திருக்காளாம். எங்களுக்கு எப்போ கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும், எங்களுக்கு எப்போ கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும்னு அந்த ராஜ வீதியில உள்ளவாள்லாம் காத்திருக்காளாம். இதுக்கு ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படணும்? நமக்குன்னா காலத்தால் நம்ம எல்லாத்தாலையுமே பிற்பட்டவர் தான் வச்சுக்கோங்க. நம்ம காலத்தாலும் பிற்பட்டவர்கள், ஞானத்தாலும் பிற்பட்டவர்கள், எல்லாத்துலயுமே நாம பேக்வேர்டு தான். இதுல நீ ஃபார்வர்ட் நான் பேக்வேர்டு என்ன, எல்லாருமே பேக்வேர்டு தான். ஆனா மதுரால இருக்கிறவாளுக்கு அந்த கஷ்டம் இல்லையே. கண்ணபிரானுக்கு சமகாலத்தவர்களாகவே வாழும் பாக்கியம் பெற்றிருக்கா. ஒரு எட்டு அப்படியே யமுனைய கடந்தா ஆயர்பாடியில போய் சேவிக்க வேண்டியதானேன்னா, நன்னா கவனிங்கோ. பிராப்போ ராஜபதம்னு இருக்கு. இவாள்லாம் கம்சனை சுத்தி ராஜவீதியில வாழறாளாம். அங்க போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வந்தான்னு தெரிஞ்சா இந்த கம்சன் தொலைச்சிருவான், போக விட மாட்டான். அப்ப இந்த பக்கம் கம்சன் படுத்துறான், போக முடியல. இந்த பக்கமும் கிருஷ்ணனை சேவிக்காம இருப்பு கொள்ளல. அதனால கண்ணில் தரிக்க முடியாமல் சிரஸ்ருதி திருத்த காதுக்குள்ளேயே கிருஷ்ணனை வச்சு அனுபவிச்சுட்டு இருக்காளாம். கண்ணுக்குள் நெஞ்சுக்குள் அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்படுறா. அது சாத்தியமாகல. காதுக்குள் வைத்து அனுபவித்தார்கள். ஆனா சிரஸ்ருதி திருத்த நீண்ட கால காதில் வைத்து அனுபவித்து வியாலோக கௌதூகல சேவிக்கணுங்கிறதுல குதூகலத்தோடு இருக்கக்கூடிய ஸ்திரீ பும்ச. ஸ்திரீனா பெண்கள், பும்சனா ஆண்கள். அப்படிப்பட்ட பெண்களும் இருக்கா, ஆண்களும் இருக்கா. இவர்களுடைய உத்யத் அகண்ய புண்ணிய நிகலைகி. அவ செஞ்ச அந்த எல்லையில்லாத புண்ணியம் இருக்கு இல்லையா? என்ன புண்ணியம்? பகவானை பத்தி நிறைய கேட்டு காதுக்குள்ளேயே பகவானை வச்சுட்டு இருக்கா இல்லையா? இதை விட என்ன பெரிய புண்ணியம் வேணும்? அதனால உத்தியத் பொங்கி வந்த அகண்ய எல்லையில்லாத, அதாவது கணிதத்தால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லையில்லாத இருக்கக்கூடிய புண்ணிய நிகலைகி அந்த புண்ணிய கூட்டங்கள் இருக்கே. குருவாயூரப்பா அது என்ன பண்ணிடுத்துன்னா ஆக்ரிஷ்யமானோனுக்கிம். அதுவே உன்னை பிடிச்சு இழுத்து மதுராவுக்குள்ள அவ கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி எடுத்துட்டார். அப்போ இவன் நிறைய பகவானை பத்தி காதால கேட்டு 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 காதுல பகவானை நிறுத்தி அந்த புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காளாம். அந்த சிரவணம்ங்கிற புண்ணியம் என்ன பண்ணிடுத்துனா, கண்ணால பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ இல்லையோ, நீ பகவானை தேடி போக வேண்டாம். அந்த சிரவணம் பண்ண புண்ணியம் பகவானை அழிச்சுன்னு வந்து அவ முன்னாடி நிறுத்திடும். இதுல எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாருங்க. அப்ப பகவானுடைய புகழை நாம நிறைய காதால கேட்டுட்டே இருந்தா, நம்ம யுஎஸ்ல கிரேட் லேக்ஸ் பாலாஜி டெம்பிள்ல நமக்கு வாரம் இந்த மாதிரி அனுபவம்னு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறா இல்லையா? இந்த மாதிரி நாம பகவானை பற்றி தினந்தோறும் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருந்தால்
நம் காதிலே பகவானை வைத்துக் கொண்டு சிரவணம் பண்ணிக்கொண்டே இருந்தால் அதன் பலன் என்னன்னா அந்த சிரவணம் அப்படியே பகவானை பிடிச்சு இழுத்துன்னு வந்துருமா. அதனாலதான் ஆக்ரிஷ்யமானகான்னா பிடித்து இழுத்து வரப்பட்டாயின்னு அர்த்தம். அந்த கட்டி இழுத்துன்னு வர மாதிரி இந்த சிரவணம்னு காதால பகவானை பத்தி கேட்கிறோமே, அந்த புண்ணிய கயிறு பகவானை கட்டி இழுத்து கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுமோ. அப்படி ரொம்ப நாளா உன்னை பத்தி கேட்டவா கண் முன்னாடி அவ கேட்ட அந்த காதால் கேட்டல், சிரவணம் அப்படின்னா காதாலே கேட்டல், அதுவே உன்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி விடுத்து. அதற்காகத்தான் மதுராவை சுத்தி பார்க்கிறேங்கிற பேர்ல அவர்களுக்கு தரிசனம் கொடுக்க நீ சென்றாய் என்பதுதான் முதல் ஸ்லோகம். சம்பிராப்தோ மதுராம் தினார்த்த விகமே தத்ராந்தரஸ்மின் வசன்னு ஆராமே விஹிதாசன சகிஜனைஹி யாத்தப் புரீமீக்ஷிதும் प्रापो राजपथं चिरश्रुति धृत व्यालोक कौतूहल स्त्री पुंसोद्यद अगण्य पुण्य निगलैः आकृष्य माणोनुकिम. குருவாயூரப்பா, நீ மதுராவுக்குள்ளே நுழைந்தாய். நண்பகல் வேளையிலே வெளியில உள்ள ஒரு தோட்டத்திலே ஓய்வெடுத்து பிரசாதம் அமுது செய்தாய் நண்பர்களோடு சேர்த்து. அதுக்கப்புறம் ஊரை சுத்தி பாக்குறேன்னு கிளம்பின. நீ ஊரை சுத்த போல அந்த ராஜவீதியில உள்ள ஆண்களும் பெண்களும் ரொம்ப நாளா காதுல உன்னை தரிச்சுன்னு இருக்கா. அவ காதால உன்னை பத்தி நிறைய கேட்டு கண்ணால சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா. அவ பண்ண அந்த சிரவணம் அது உன்னை கட்டி இழுத்து அவ கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தி எடுத்துங்கிறது முதல் ஸ்லோகம். இப்ப 2வது ஸ்லோகம். இதுவரை ஆயர்பாடியில உள்ள கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை ரசித்தார்கள், அவன் மீது காதல் கொண்டார்கள், இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப மதுரால உள்ள பெண்கள்லாம் நம்ம கிருஷ்ணனோட அழக பார்த்தாலும் அவளுக்கும் யாருக்குத்தான் வராது. கண்ணபிரானை சேவித்தால் யாருடைய மனசுதான் மயங்காது. இப்ப மதுரால உள்ள பெண்கள்லாம் கண்ணபிரானுடைய அந்த அழகை பார்த்து மயங்கி விட்டார்களாம். இதுல பட்டத்திரிகள் இந்த 2வது ஸ்லோகத்துல என்ன பண்ணிட்டார், குருவாயூரப்பா ஒரு வகையில பார்த்தா அந்த பெண்களும் உன்னை போலவே இருந்தார்கள், உன் திருமேனியைப் போலவே இருந்தார்கள்ங்கிறார். அது எப்படி கிருஷ்ணனை போல அந்த பெண்கள் இருப்பாளான்னா, சான்ஸ்கிரிட்ல ஸ்லேஷாலங்காரம், தமிழ்ல அதுதான் ஸ்லேடைம்பா. இதுல அழகா இந்த 2 அர்த்தங்கள் வரும்படியாக ஸ்லேடையில ரொம்ப அழகா கண்ணனை ரசித்த பெண்களுக்கும் கண்ணபிரானுக்கும் என்னென்ன ஒற்றுமை என்பதை சொல்லி அப்படியே அந்த பெண்கள் கண்ணபிரானிடத்திலே ஈடுபாடு கொண்டார்கள் என்பதை ரசிக்கிறார். அதுதான் 2வது ஸ்லோகம். त्वत्पादत् द्युतिवत् सराग सुभगाः त्वन्मूर्तिवद्योषितः सम्प्राप्ता विलसत् पयोधर रुचाः लोला भवदृष्टिवत् हारिण्यस्त्वदुरस्थलवदयिते मन्दस्मित प्रौढिवत् नैर्मल्योल्लसिताः कचौघर रुचिवत् राजत् कलापाश्रिताः. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லேடை ஸ்லோகம், ஸ்லேஷாலங்கார ஸ்லோகம். இதுல என்ன பண்ணிட்டார்னா, கண்ணபிரானுடைய திருமேனியில பல அவயவங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு அவயவத்தோடையும் இந்த கோபிகைகளுக்கு என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கிறது என்பதை ரொம்ப அற்புதமாக விளக்கி இருக்கிறார் பட்டத்திரிகள். நாம் அப்படியே ஒவ்வொரு அவயவமாக கண்ணபிரானுடைய அவயவத்தையும் உங்கள் மனக்கண்ணிலே நிறுத்திக் கொள்ளுங்கள், அப்படியே கோபிகைகளின் தோற்றத்தையும் உங்கள் மனத்திலே நிறுத்திக் கொள்ளுங்கள். ரெண்டுக்கும் எப்படியெல்லாம் பொருத்தம் இருக்குங்கிறத ரசிச்சிருவோமா? முதல்ல பாருங்க. துவத்பாத த்யுதிவது சராக சுபகாஹா. குருவாயூரப்பா, அந்த கோபிகைகள்லாம் எப்படி இருக்காருன்னா, உன்னுடைய துவத் பாதம், பாதம்னா திருவடின்னு அர்த்தம். துவத் பாத, உன்னுடைய திருவடியினுடைய, தியுதினா ஒளின்னு அர்த்தம். ஒளி வீசக்கூடிய உன்னுடைய திருவடி இருக்கு பாரு, அதை போல சராக சுபகாஹா, ராகத்தோடு, சுபகம்னா அழகுன்னு அர்த்தம். உன்னுடைய திருவடி போல சராக சுபகாஹா, அவ ரொம்ப ராகத்தோட இருக்கா. குருவாயூரப்பா, உன் திருவடியும் ராகத்தோட இருக்கு. அவ அந்த கோபிகைகளும், அதாவது இந்த இடத்துல கோபிகைகள் கிடையாது, மதுரால உள்ள பெண்கள். அதனால உன் திருவடியும் ராகத்தோட இருக்கு, மதுரால உள்ள பெண்களும் ராகத்தோட இருக்காங்க. என்னப்பா புரியலையே, பாட்டுலன்னா ராகம் இருக்கும், குருவாயூரப்பா உன் திருவடியிலேயே ராகம் இருக்கு, மதுரால உள்ள பெண்களும் ராகத்தோட இருக்காங்கிற. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சான்ஸ்கிரிட்ல ராகம்ங்கிறதுக்கு சிவப்புன்னு ஒரு அர்த்தம், ராகம்ங்கிறதுக்கு அன்புன்னு ஒரு அர்த்தம். இப்போ பெருமாள் திருவடியில சிவப்பு இருக்கான், சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பெரியாழ்வார் பாடுறாரு இல்லையா. கருநீல வண்ணத்துல கிருஷ்ணன் இருக்கான், ஆனா அவனுடைய திருவடி மட்டும் பார்த்தேன்னா ஒரு லேசான ஒரு சிவப்பு டிஞ்சு, அந்த தாமரை போன்ற சிவப்பு நிறம் அந்த திருவடியில இருக்கும். அதனால உன் திருவடி எப்படி இருக்குன்னா, துவத்பாத த்யுதிவத்து சராக சுபகாகா, உன்னுடைய திருவடி என்பது அற்புதமாக சிவந்திருக்கு. அந்த மதுரால உள்ள பெண்கள் இருக்காளே, அவ உள்ள எப்படி இருக்குன்னா ராகத்தோடு இருக்கு. இங்க ராகம்னா சிவப்புன்னு அர்த்தம் இல்ல, காதல் அன்புன்னு அர்த்தம். அவ உள்ளத்துல ராகம்னு உன் மீது காதல் அன்பு நிறைய வச்சிட்டு இருக்கா. அப்போ உன் திருவடி எப்படி ராகம் என்ற சிவப்போடு இருக்கிறதோ, அவ உள்ளம் ராகம் என்ற காதலோடு இருக்கிறது. இது முதல் ஒற்றுமை.
அடுத்து இரண்டாவது ஒற்றுமை சொல்றார். துவன்மூர்த்திவத் யோஷிதா சம்பிராப்தா விலசத் பயோதர ருச்சாக. அதாவது குருவாயூரப்பா உன்னுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா விலசத் பயோதர. பயோதரம் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். விலசத் பயோதரம் ஒளி வீசும் மேகம் போல, கார் மேகம் போல கருநீல வண்ணத்துல மேகவண்ணன் முகில் வண்ணனா நீ இருக்க. அந்த மதுரா பெண்களும் பயோதர, அவர்களும் பயோதரத்தோடு தான் இருக்காளாம். இந்த இடத்துல பயோதரம் அப்படின்னா மார்பகம்னு அர்த்தம். அதனால ஒரு அழகான தோற்றத்தோடு இருக்கிறார்கள்ங்கிற அளவுல நாம புரிஞ்சுக்கலாம். அதனால உங்கிட்டையும் பயோதரம் என்று அந்த கருநீல மேகத்தின் வண்ணம் இருக்கு. அவள்கிட்ட பயோதரம்ங்கிற அற்புதமான மார்பகத்தோடு அவ விளங்குறார். இதுவும் ஒற்றுமை. லோலா பவத் திருஷ்டிவத்து. குருவாயூரப்பா உன்னுடைய திருஷ்டி, உன் பார்வை இருக்கே, லோலாகா இங்கேயும் அங்கேயும். ஏன்னா கிருஷ்ணன் ஒரு இடத்துல பார்க்க மாட்டான். விஷமத்தோட இங்க அங்க இங்க அங்க. உன் கண்கள் பார்வை அசைஞ்சுட்டே இருக்கு இல்லையா? அது போலத்தான் அந்த மதுராவின் பெண்களும் பார்த்தா லோலாகா இங்கேயும் அங்கேயும் அசைஞ்சு அசைஞ்சுட்டு. ஏன்னா கிருஷ்ணன் வந்திருக்கான். முன்னழக சேவிக்கணும், பின்னழக சேவிக்கணும், ரைட்ல சேவிக்கணும், லெப்ட்ல சேவிக்கணும். அப்போ இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஹாரிண்யா துவதுரஸ்தலவதயிதே. குருவாயூரப்பா உன்னுடைய திருமார்பு இருக்கே, அது எப்படிப்பட்டதுன்னா ஹாரிண்யஹா. நீ ஹாரம் எல்லாம் திருமார்புல அணிஞ்சிட்டு இருக்க. ஹாரம்னா நெக்லஸ். அப்படிப்பட்ட நெக்லஸ், ஹாரம் இதெல்லாம் நீ திருமார்புல அணிஞ்சிட்டு இருக்க. உன் திருமார்பும் ஹாரிண்யஹா ஹாரத்தோடு இருக்கு. கோபிகைகள் எப்படின்னா, அதாவது மதுராவில உள்ள பெண்கள் எப்படின்னா, அவளும் ஹாரிண்யஹா. இந்த இடத்துல ஹாரிண்யஹா அப்படின்னா உள்ளத்தையே கவர்ந்து செல்லும் அளவுக்கு அழகோடு இருக்கிறார்கள். குருவாயூரப்பா ஓம் மனசையே ஹாரிண்யஹா அபகரிச்சுட்டு போயிடுவா. அப்படிப்பட்ட அழகோடு அவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் மந்தஸ்மித பிரௌಢிவத்து நைர்மல்யோல்லசிதாக. உன்னுடைய புன்னகை அது எப்படி தூய்மையானதாக இருக்கிறதோ, வெளுப்பான குருவாயூரப்பா உன்னுடைய சிரிப்பு, அந்த புன்னகை அது எவ்வளவு பியூர் ஒயிட்டா இருக்கோ அது போலத்தான் அவ உள்ளங்களும் ரொம்ப தூய்மையானதாக இருக்கிறது. அந்த தூய்மை என்பது உன் புன்னகை போல அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அப்புறம் கச்சௌக. கச்ச அப்படின்னா இந்த குழல் கற்றைன்னு அர்த்தம். உன்னுடைய குழல் கற்றை எப்படி கச்சௌக ருச்சிவத்து. உன்னுடைய குழல் எப்படி ரொம்ப அழகாக ராஜத் கலாப ஆஸ்ரிதாக. இந்த இடத்துல கலாபம் அப்படின்னா மயிலிறகுன்னு அர்த்தம். உன்னுடைய அந்த குழலிலே பார்த்தால், உன்னுடைய தலை மீது பார்த்தால் கலாபம்ங்கிற மயிலிறக நீ வச்சுட்டு இருக்க. கலாபம் அப்படின்னா ஆபரணம்னு அர்த்தம். அந்த மதுராவில் உள்ள பெண்கள்லாம் தலையில நெத்தி சுட்டி உள்ளிட்ட கலாபமாகிய ஆபரணங்களை தரிச்சுட்டு இருக்கா. இப்ப குருவாயூரப்பா அவ ஒத்தொத்தரையும் பார்த்தா உன் திருமேனியின் ஒரு ஒரு அவயவம் போல் இருக்கிறார்கள். அதான் இந்த ஸ்லோகம். அப்போ உன் திருவடி ராகம் என்ற சிவப்போடு இருக்குன்னா அந்த மதுராவின் பெண்கள் எல்லாம் ராகம்ங்கிற காதலோடு இருக்கா. உன் வடிவம் பயோதரம்ங்கிற மேகம் போல இருக்குன்னா அவ பயோதரம்ங்கிற மார்பகத்தோடு இருக்கா. உன்னுடைய பார்வை லோலாகா இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டே இருக்குன்னா அவளும் இங்கும் அங்கும் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கா. உன்னுடைய திருமார்பானது ஹாரத்தோடு இருக்குன்னா அவ உன் உள்ளத்தையே அபகரித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உன்னுடைய புன்னகை தூய்மையானதாக இருக்குன்னா அவ உள்ளமும் தூய்மையானதாக இருக்கு. உன்னுடைய அந்த கேசத்திலே நீ மயில் இறகு என்னும் கலாபம் தரிச்சிருக்க. அவ தலையில பார்த்தா கலாபம் என்ற ஆபரணங்கள் தரித்திருக்கிறார்கள். அப்போ உன் திருமேனியும் அந்த மதுராவின் பெண்களும் ஒண்ணுதான்ப்பா. துவத்பாதத்யுதிவத்சராக சுபகாக துவன்மூர்த்திவத்யோஷிதா சம்பிராப்தா விலசத் பயோதர ருச்சாக லோலா பவத்ருஷ்டிவத் ஆரிண்யஸ்வதுரஸ்தலவதயிதே மந்தஸ்மித பிரௌಢிவத் நைர்மல்யோல்லசிதாக கச்சௌக ருச்சிவத் ராஜத் கலாபாஸ்ரிதாக என்பது இரண்டாவது ஸ்லோகம். இப்போ மூன்றாவது ஸ்லோகம். குருவாயூரப்பா இப்ப நீ என்ன பண்ணனா அப்படியே அவர்களை எல்லாம் ஒரு பார்வை. ஏன்னா எல்லோரையும் கவர்ந்து இழுத்து தன்பால் ஈடுபடுத்தத்தானே பகவான் வந்திருக்கான். நீ எப்படி அவளை ஈர்த்த? மூணாவது ஸ்லோகம். தாசாம் ஆகலயன் அபாங்க வலனைஹி மோதம் பிரகர்ஷாத்புத வியாலோலேஷு ஜனேஷு தத்ர ரஜகம் கஞ்சித் பட்டீம் பிரார்த்தயன் கஸ்தே தாஸ்யதி ராஜகீய வசனம் யாஹீதி தேனோதிதः சத்யஸ்தஸ்ய கரேண சீர்ஷம் அகிருதாः சோப்யாப புண்ணியாம் கதிம். தாசாம் அந்த பெண்களிடத்திலே, அங்கிருந்த ஆண்களிடத்திலே எல்லாரும் உன்னையே அப்படி ஈடுபாட்டோடு சேவிச்சிட்டு இருக்கா இல்லையா, அவர்களிடத்தில் ஆகலயன் நீ செலுத்தினாய். எத? அபாங்க வலனைகி உன்னுடைய கடைக்கண் பார்வை. ஏன்னா கிருஷ்ணன் நேரா பார்த்தா அழகுதான். ஆனா அந்த கடைக்கண் பார்வை அப்படி கொஞ்சம் ஓரக்கண்ணால பார்ப்பான் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அழகு. அப்படிப்பட்ட ஒரு பார்வையால அவ எல்லாரையும் கட்டாட்சம் பண்ணி மோதம் எல்லோருக்கும் ஆனந்தத்தை ஊட்டி பிரகர்ஷ அத்புத
வியாலே வியாலோலேஷு ஜனேஷு, இந்த ஜனங்கள் அத்தனை பேரும் பிரகர்ஷ அத்புத வியாலோலேஷு, ஆனந்தம் அற்புதமான ஆனந்தத்திலே அத்தனை மக்களும் அங்கே திளைத்துக் கொண்டிருந்த வேளையில்தான் அங்கே ஒருவன் வந்தான். தத்ர ரஜகம் கஞ்சித்து, யாரோ ஒரு ரஜகன் அப்படின்னா சலவை தொழிலாளின்னு அர்த்தம். ரஜகம் ஒரு சலவை தொழிலாளி ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். நீ என்ன பண்ணனா அவன்கிட்ட பட்டீம் பிரார்த்தையன், பட்டி அப்படின்னா வஸ்திரம் ஆடைன்னு அர்த்தம். பிரார்த்தையன் என்றால் நீ பணிவோடு கேட்டாயின்னு அர்த்தம். அதாவது ஒரு சலவை தொழிலாளி அந்த பக்கமா வந்தான். குருவாயூரப்பா நீ அவன்கிட்ட ஒரு ஆடை வேண்டும், ஏன்னா ஏற்கனவே நீ வஸ்திரம் அணிஞ்சுட்டு இருக்க, ஆனா இப்போது கம்சனுடைய அந்த அரண்மனைக்கு அப்படி ராஜ உபச்சாரத்தோடு போகணும் இல்லையா, அதற்கேற்ற ராயல் அட்டையர் வேணும். அதனால அந்த சலவை தொழிலாளி நிறைய வஸ்திரங்கள் வச்சிருக்கானே, அதனால அவன்கிட்ட ஒரு வஸ்திரம் எங்களுக்கெல்லாம் நல்ல வஸ்திரமா கொடு என்று நீ கேட்டாய். நாம என்ன பண்ணிட்டான், கஸ்தே தாஸ்யதி ராஜகீய வசனம் யாஹீதி தேனோதிதா, அந்த சலவை தொழிலாளி இருக்கானே அவன் கொஞ்சம் அசுர சுபாவம் கொண்டவன். அவன் கம்சனுடைய அரண்மனையில் பணியாற்றுபவன். அவன் என்ன சொல்லிட்டான், தே உனக்கெல்லாம், ஏன்னா மாடு மேய்க்கிற ஆயன் தானே நீ, கஸ்தே தாஸ்யதி, உனக்கு எவன்டா இதெல்லாம் கொடுப்பான், இது எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரியுமா, ராஜகீய வசனம், இதெல்லாம் ராஜாக்கள் அணிய வேண்டியது. ஆஃப்டர் ஆல் உன்னை போல் மாடு மேய்ப்பவர்கள்லாம் இதை அணியக்கூடாது. யாகீதி தேனோதிதா, போ என்று. யாருக்கா மனசு வருமா, அழகான கிருஷ்ணன் எதிர்த்தாப்புல நின்னு நம்மை பார்த்து கேட்பானான்னு நாம எல்லாம் எங்கிட்டு இருக்கோம், போடான்னு விரட்டிட்டோம். அப்படி சொன்னவாறே, சரி இவ்வளவு துஷ்டனா இருக்கான், இப்படிப்பட்ட துஷ்டன் எல்லாம் வாழ வைக்க கூடாது, பூமி பாரத்தை போக்கத்தானே அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால கிருஷ்ணனை அவமானப்படுத்தினாங்கிறது இங்க விஷயம் கிடையாது. அவன் மொத்தமாவே என்ன பண்ணிட்டான், நீங்கள்லாம் வெறும் சாதாரண மாடு மேய்க்கும் ஆயர்கள், உங்களுக்கெல்லாம் ராஜாவுடைய வஸ்திரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மொத்த ஆயர் குலத்தையுமே இழிவா சொன்னா இல்லையா, இவனை அழிச்சிட வேண்டிதான் முடிவு பண்ண குருவாயூரப்பா. சத்யஹா விரைவாக தாமதப்படுத்தாமல், தஸ்ய அவனுடைய சீர்ஷம் தலையை கரேன உன் கையாலே அகிருத்தாக பொய்து எடுத்து விட்டாய். ஒரே தட்டுதான், அவன் உடம்புல இருந்து தலை தனியா வந்துட்டான். அச்சச்சோ இப்படி பண்ணலாமான்னா, பகவான் அதுவும் நல்லதுக்கு தான் பண்ணான். ஏன்னா சோபியாப புண்ணியாம் கதிம், அவன் அதன் விளைவாக நற்கதி அடைஞ்சுட்டான். இல்லைன்னா இவன் பண்ண பாபத்துக்கு எத்தனையோ ஜென்மம் நரகத்துல போய் கஷ்டப்பட்டு இருக்கணும். பரவாயில்ல, நீ ஒரு அடி அடிச்ச, ஒரு தட்டு தட்டி அவன் உடம்புல இருந்து தலைய தனியா கட்டி கொடுத்த, விழுந்தவன் அட்லீஸ்ட் நற்கதியாவது போய் சேர்ந்தான். அது வரைக்கும் நல்லது பட்டதிரிகள். அதுதான் 3வது ஸ்லோகம். தாசாமா கலயன் அபாங்க வலனைஹி மோதம் பிரகர்ஷாத்புத வியாலோலேஷு ஜனேஷு தத்ர ரஜகம் கஞ்சித் பட்டீம் பிரார்த்தயன் கஸ்தே தாஸ்யதி ராஜகீய வசனம் யாகீதி தேனோதிதா சத்யஸ்தஸ்ய கரேண சீர்ஷம் கிருதாக சோப்யாப புண்ணியாம் கதிம். அதனால இப்படி அந்த மக்கள் மீது உன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்தி கொண்டு அத்தனை பேருக்கும் ஆனந்தம் ஊட்டி கொண்டு நீ விளங்க, அப்போ ஒரு சலவை தொழிலாளி உனக்கு வஸ்திரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அபச்சாரப்பட்டான். அந்த துஷ்டனை அவன் உடம்பில் இருந்து தலையை தனியாக நீ கழற்றி வதம் செய்தாய். அதன் விளைவு அவனும் நற்கதி அடைந்து விட்டான். அடுத்து 4வது ஸ்லோகம். இப்போ ஒரு நல்ல நெசவு தொழிலாளி, நெசவு செய்பவர்னு சொல்லுவோம் இல்லையா, நூல் நெய்பவர், அப்படி ஒரு நெசவாளர் ஒருத்தர் அந்த பக்கம் வரார். அவர் பகவானுக்கு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கிறார். அதை ஆசையோடு பகவானும் ஏற்றுக்கொண்டார். அதை சொல்வதுதான் 4வது ஸ்லோகம். பூயோ வாயகமேகம் ஆயதமதிம் தோஷேண வேஷோச்சிதம் தாஸ்வாம்சம் ஸ்வபதம் நினேத சுக்ருதம் கோவேத ஜீவாத்மனாம் மாலாபிஸ்தபகைஸ்தவைரபி புனः மாலாகிருதா மானிதः பக்திம் தேன விருதாம் விதேசித பராம் லக்ஷ்மீஞ்ச லக்ஷ்மிபதே. பூயஹா அதன் பின் வாயகம், வாயகம்னா நெசவு தொழில் செய்பவர், வீவர்னு அர்த்தம். அந்த வாயகம் ஏக்கம், இந்த ஒரு நல்ல ஒரு வீவர் ஒருத்தர் நெசவாளி, ஆயதமதிம் நல்ல பரந்த மனம், ஆயத்தனா விரிந்தன்னு அர்த்தம், ஆயதமதிம் நல்ல ஒரு பரந்த மனம், தாராள மனம் படைத்தவராக இருந்தார். தோஷேன அவர் ஒன்ன சேவிச்சுட்டு ஆனந்தப்பட்டார். ஆஹா பகவான் நம்ம ஊருக்கு வந்திருக்கானே என்று. தோஷேன, தோஷம்னா சந்தோஷம், ஆனந்தம்னு அர்த்தம். அந்த மகிழ்ச்சியினாலே வேஷோச்சிதம், உன்னுடைய வேஷம் அலங்காரத்துக்கு உச்சிதமான வேஷத்துக்கு ஏற்றபடியான அந்த வஸ்திரங்களை எல்லாம் தாஸ்வாம்சம் அவர் உனக்கு வழங்கினார். அவர் வழங்கியவாறே ஸ்வபதம் நினேத, குருவாயூரப்பா நீ என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்வபதம் உன் இருப்பிடமான பரம பதமான வைகுண்டத்துக்கு நினேத உடனே அவரை அழைத்து சென்றாய். அப்போ பகவானுடைய கருணை பாருங்க. ஒரு பக்கம் அந்த சலவை தொழிலாளி வஸ்திரம் தர மறுத்தான், அவனை தண்டிச்சுட்டு மோட்சம் கொடுத்துட்டார்.
இந்த பக்கம் நல்ல நெசவாளி பணிவோடு வஸ்திரங்கள் கொடுத்தார். அவருக்கு அனுகிரகம் பண்ணி மோட்சம் கொடுத்துட்டார். இப்ப பகவானுடைய கருணையே கருணை. ஸ்வபதம் நினேத, அவருக்கும் நீ மோட்சம் கொடுத்துட்ட. இப்ப என்ன ப்ராப்ளம்னா நமக்கு தான் டவுட் வருது. இது என்ன அவர ஒரு தட்டு தட்டினாருங்கிறா, அவரு மோட்சம் போயிட்டாருங்கிறா, இங்க வந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணா, இவர் மோட்சம் போயிட்டார். இல்லையே, எங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஷனா இருக்கேன்னோம். பட்டதிரிகள் அடுத்து சொல்லிட்டார், குருவாயூரப்பா இதெல்லாம் எங்களுக்கு புரியாது. சுக்ருதம் கோவேத ஜீவாத்மனாம். ஜீவாத்மனாம் ஜீவாத்மாக்கள் செய்த சுக்ருதம் புண்ணியம் என்ன, யார் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காங்கிறத கோவேத எங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உன் ஒருத்தனுக்கு தானே தெரியும். அப்ப பகவான் ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுத்தான்னா இவன் ஏன் கொடுத்தான்னு கேள்வி கேட்கணும்னா முதல்ல நம்ம கிட்ட அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் இருக்கணும். ஓ, இவர் இன்னது பண்ணியிருக்கார், ஏன் மோட்சம் போனார் இருந்தா நம்ம கேட்கலாம். நம்ம கிட்ட நம்மளுடைய பாப புண்ணிய லிஸ்டே நம்ம கையில இல்ல. அடுத்தவன் லிஸ்ட் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதனால இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. உன்னுடைய வழியே தனி வழிதான். அப்ப நீ எது பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கும்னு ஏத்துன்னு போறதுதான் வசதிய ஒழிய இவருக்கு ஏன் மோட்சம் கொடுத்தார், இவருக்கு ஏன் கொடுக்கல கேட்டா நம்ம கையில என்ன கணக்கு வச்சுட்டு இருக்கோமா என்ன? டெபிட் கிரெடிட் பேலன்ஸ் எல்லாம் கையில இருந்ததுன்னா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டேலி ஆகலையேன்னு கேட்கலாம். நம்ம கணக்கே நம்ம கையில இல்ல, அதுவே அவங்க கையில தான் இருக்கு. அதனால குருவாயூரப்பா உனக்கு எல்லாம் தெரியும்பா, எல்லா ஜீவாத்மாக்கள் என்ன பாப புண்ணியம் பண்ணியிருக்கான்னு நீ கணக்கு வச்சுட்டு இருக்க. கணக்குப்படி நீ செஞ்சா சரியா தான் இருக்கும். இது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணார். அது யாருன்னா மாலாக்காரர். அதே மதுரால ஒரு மாலை தொடுத்து சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பக்தர். அவருக்கு மாலாபிகி ஸ்தபகைஹி ஸ்தவைரபி புனகா மாலாகிருதா மானிதகா, மாலாக்காரர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அன்பர், அவர் மாலாபிகி மாலைகள், ஸ்தபகைஹி பூங்கொத்துகள், இந்த பொக்கேன்னு சொல்றோமே அந்த பூங்கொத்துகள், ஸ்தவைஹி அத்தோடு பாமாலையாக உன்னுடைய புகழையும் பாடி ஸ்துதி செய்தாராம். அப்போ பூமாலை, பூங்கொத்து, பாமாலை 3 சமர்ப்பித்தார். அந்த மாலாகிருதா மானிதகா, அந்த மாலாக்காரராலே போற்றப்பட்ட நீ அவருக்கு அனுகிரகம் பண்ண. என்னன்னா பக்திம் தேன விருதாம் விதேசித பராம் லக்ஷ்மீஞ்ச லக்ஷ்மிபதே. குருவாயூரப்பா, பக்திம் தேன விருதாம் விதேசித, அவர்கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டேன். அவர் சொன்னார் எனக்கு பக்திய குடுன்னு கேட்டார். அவர் வேற எதுவும் கேட்கலையா. உன்கிட்ட எனக்கு நிறைய பக்தி வளரணும். இதே போல மாலைகளா புஷ்ப மாலைகளா தொடுத்து உனக்கு சமர்ப்பிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தித்தார். அந்த மாலாக்காரருக்கு பராம் பக்தி உயர்ந்த பக்தியையும் கொடுத்தாய். அத்தோடு லக்ஷ்மிஞ்ச லக்ஷ்மிபதே, பராம் லக்ஷ்மி உயர்ந்த செல்வத்தையும் அவருக்கு கொடுத்தாய். அவர் கேட்டது பக்தி. ஆனா பக்தியோடு சேர்த்து இலவச இணைப்பா வச்சுக்கோ, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, இந்தா உனக்கு செல்வத்தையும் தருகிறேன் என்று பக்தி செல்வத்தையும் கொடுத்தாய். உலகத்துக்கான லௌகிக செல்வத்தையும் கொடுத்தாய். இப்படி அந்த மாலாக்காரருக்கும் நீ அனுகிரகம் பண்ணாய்ங்கிறது 4வது ஸ்லோகம். பூயோ வாயகம் ஏகமாயதமதி தோஷேண வேஷோச்சிதம் தாஸ்வாம்சம் ஸ்வபதம் நினேத சுகிருதம் கோவேத ஜீவாத்மனாம் மாலாதிஸ்தபகை ஸ்தவைரபி புனர் மாலாகிருதா மானிதா பக்திம் தேன விரதாம் திதேஷித பராம் லக்ஷ்மீச்ச லக்ஷ்மிபதே என்று ஒரு நெசவாளி ஒருத்தர் நல்ல மனம் படைத்தவர் வந்தார். உனக்கு வஸ்திரம் கொடுத்துட்டு அவர் மோட்சம் போயிட்டார். மாலாக்காரர் உனக்கு மாலைகள், பூங்கொத்துகள், பாமாலைகள் எல்லாம் சமர்ப்பித்தார். அவருக்கு பக்தியோடு சேர்த்து நீ செல்வத்தையும் கொடுத்தாய். இது 4வது ஸ்லோகம். அடுத்து 5வது ஸ்லோகம். ஒரு கூன் முதுகு படைத்த குப்ஜா திரிவக்ரா என்ற பெண்மணி. குப்ஜானா கூனின்னு அர்த்தம். அவளுக்கு பெயர் வந்து திரிவக்ராவாம். ஏன்னா 3 கூன் அவ உடம்புல இருக்குமா. அந்த குப்ஜா என்ற பெண்மணி சந்தனம் விற்று கொண்டு வந்தாள். அவளுக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணா, அதுதான் 5வது ஸ்லோகம். குப்ஜாம் அப்ஜ விலோச்சனாம் பதிபுனர் திருட்வாங்க ராகேத்தயா தத்தே சாது கிலாங்க ராகம் அததாக தஸ்யா மகாந்தம் ஹிருதி சித்தஸ்தாம் ருஜுதாம் அத பிரதயிதும் காத்ரேபி தஸ்யா ஸ்புடம் கிருண்ணன் மஞ்சு கரேண தாம் உதனயः தாவத் ஜகத் சுந்தரி. குப்ஜாம் ஒரு கூனி அங்கே வந்தாள். அவள் எப்படிப்பட்டவள்னா அப்ஜ விலோச்சனாம் தாமரை போல் அழகான கண் படைத்த ஒரு கூனி. பதி பாதையிலே புனர் திருட்வா குருவாயூரப்பா நீ அவளை பார்த்தாய். அங்கராகே தயா, அங்கராகம்னா சந்தனம்னு அர்த்தம். அவள் சந்தனம் விற்கக்கூடியவள். அவ கையில சந்தனத்தோடு வந்தாளாம். இப்போ பகவான் அவளை பார்த்துட்டு கிருஷ்ணன் கேக்குறான், அம்மா இங்க வா, நான் சந்தனம் பூசிக்கணும். ஏன்னா பெருமாளுக்கு இப்போ வஸ்திராலங்காரம் புஷ்பாலங்காரம் ஆயிடுத்து, இன்னும் சந்தனாலங்காரம் ஆக வேண்டி இருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, அந்த நெசவாளி ஒருத்தர் வஸ்திரம் கொடுத்தாரு இல்லையா. இப்ப நம்ம ஆட்டிலேயே பெருமாளுக்கு திருவாராதனை பண்றோம்னா புது வஸ்திரம் சமர்ப்பிப்போம், மாலைகள் சமர்ப்பிக்கிறோம்,
பெருமாளுக்கு சந்தனமும் பூசுறோம் இல்லையா? இப்போ வஸ்திரம் மாலையெல்லாம் எடுத்து இன்னும் சந்தனம் பூசிக்கலையே. இவ சந்தனம் வித்துன்னு வரா. அதனால பகவான் கேட்டானாம், அம்மா எனக்கு கொஞ்சம் சந்தனம் குடு அப்படின்னானாம். அந்த கூன் முதுகோடு அப்படியே கண்ணபிரானுடைய திருமேனிய அந்த பெண்மணி சேவிச்சாளாம். சேவிச்சு பார்த்துட்டு, ஐயோ! இவ்வளவு அழகான திருமேனியா இருக்கே! இதுக்கு என்கிட்ட இருக்கிற சந்தனத்தை சமர்ப்பித்தால், அந்த திருமேனிக்கு இது தகுமான்னு தெரியல. இந்த திருமேனிக்கு சந்தனம் சமர்ப்பிக்கணும்னா, என் நெஞ்சையே சந்தனமாக காணிக்கையாக்குகிறேன். பூசும் சாந்து என் நெஞ்சமே, புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே, வான் பட்டாடையும் அகுதே, தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே, ஈசன் ஞாலம் உண்டு விழுந்த எந்தை ஏகமூர்த்திக்கேன்னு நம்மாழ்வார் பாசுரம். என் நெஞ்சையே சந்தனமாக உனக்கு சமர்ப்பிக்கணும். அவ்வளவு அழகா இருக்கியே! அப்படின்னு சொன்னா, தத்தே சாது கில அங்கராக மததாக. குருவாயூரப்பா, அவள்ட்டேந்து அங்கராகம்ங்கிற சந்தனத்தை நீ வாங்கிப்பேன்னு பார்த்தா, அந்த பெண்ணுக்கு அங்க ராகத்தை நீ குடுத்துட்டேன்றார். அது என்ன அங்க ராகம்னா, பகவானுடைய திருமேனி அங்கத்திலே ராகம்னா விருப்பம், காதல்ன்னு அர்த்தம். இவர் என்ன பண்ணார், அவள்ட்ட அங்க ராகம் சந்தனத்தை குடுன்னார். அவளுக்கு என்ன அழுத்துனா, அங்க ராகம் கிருஷ்ணனுடைய திருமேனி அங்கங்கள் மீது ராகம், காதல் உதிர்த்தம். அச்சோ! எவ்வளவு அழகா இருக்கான் கிருஷ்ணன்! எவ்வளவு அழகா இருக்கான் கிருஷ்ணன்! அப்போ அங்க ராகத்தை வாங்கிக்கிறேங்கிற பேர்ல, அவளுக்கு அங்க ராகத்தை நீ கொடுத்து விட்டாய். அப்போ கிருஷ்ணன் சொன்னான், பரவாயில்லம்மா இருக்கிற சந்தனத்தை குடு. இப்போதைக்கு இத பூசிட்டு தான் நான் அரண்மனை நோக்கி போயாகணும். அப்புறம் நெஞ்சத்த சந்தனமா குடுக்கறதெல்லாம் அப்புறம்னா. சரின்னு இந்த அங்கராகமாகிய சந்தனத்தை வாங்கி கிருஷ்ணன் பூசிண்டான். அங்கராகம் அததாக அவள் உள்ளத்திலே பகவான் மீது உயர்ந்த காதலை கொடுத்து விட்டான். தஸ்யா மகாந்தம் ஹிருதி, அவளுக்கு உயர்ந்த காதல் பக்தி ஏற்பட்டு விட்டது. அந்த உள்ளத்திலே சித்தஸ்தாம் ருஜுதாம் அத பிரதயித்தும், அவ மனசுங்கிறது நேர் வழியில இருக்கான். நேரா பகவானை நோக்கி மனசு போறது. இந்த வளைவு நெளிவு இதெல்லாம் மனசுல இல்ல. அது நேரா பகவான் இடத்திலே காதல் பக்தியோடு இருக்கு. அதனால குருவாயூரப்பா நீ என்ன நினைச்ச, உன் உள்ளமும் நேரா இருக்கு. இப்போ உடம்பும் நேரா இருந்துடலாமே. அது மட்டும் ஏன் வளைஞ்சிருக்கணும்? இத நிமித்திடுவோம்னு நினைச்ச. அதனால காத்ரேபி தஸ்யா ஸ்புடம், அவள் உள்ளத்தில் இருக்கும் அந்த நேரான தன்மையை உடலிலே வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நினைத்தாய். அதனால கிருண்ணன் மஞ்சுகரேண தாம், உன்னுடைய மெல்லிய கைகளாலே, அழகான கைகளாலே அவளை பிடித்தாய். தாம் உதனயகா, அவளை அப்படியே மேலே உயர்த்தினாய். தாவ ஜகத் சுந்தரி, அப்போதே ஜகத் சுந்தரியாக, ஜகத்துனா உலக, சுந்தரினா அழகி. அப்பவே மிஸ் யூனிவர்ஸ் உலக அழகியாக அவள் மாறிவிட்டாள். தாவத் ஜகத் சுந்தரி என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். அப்ப ஸ்லோகத்தோட மொத்த பொருள், வரும்போது கூனியா வந்தா, சந்தனம் வித்துன்னு வந்தா. பாருங்க, ராமாயணத்திலையும் ஒரு கூனி உண்டு, பாகவதத்திலும் ஒரு கூனி உண்டு. ஆனா ராமாயண கூனி வேற விதம். ஆனா இந்த கிருஷ்ணாவதார கூனிங்கிறது கொஞ்சம் வித்தியாசம். இவ சந்தனம் வித்துன்னு வந்தா. குருவாயூரப்பா நீ பார்த்த சந்தனம் குடுன்னு கேட்ட. அவ சொன்னா, "உனக்கு சந்தனம்னா நெஞ்சையே குடுக்கணுமேன்னா." அது அப்புறம் இப்போதைக்கு இந்த சந்தனத்த குடுன்னு பூசிட்ட. அங்க ராகமாகிய சந்தனத்த நீ வாங்கிட்டு, அங்க ராகம்னு உன் திருமேனியில் காதலை அவளுக்கு நீ கொடுத்து விட்டாய். அவ உள்ள நேரா இருக்கு. அதுபோல உடலும் நேராகணும்னு நெனச்ச. புடிச்சு தூக்கினதும் நேராயிட்டா, உலக அழகி ஆயிட்டா. குப்ஜாம் அப்ஜ விலோச்சனாம் பதிபுனர் திருட்வாங்க ராகேதயா தத்தே சாது கிலாங்க ராக மததாக தஸ்யா மகாந்தம் ஹிருதி சித்தஸ்தாம் ருஜுதாம் அத பிரதயித்தும் காத்ரேபி தஸ்யா ஸ்புடம் கிருண்ணன் மஞ்சு கரேண தாம் உதனயஹா தாவத் ஜகத் சுந்தரீம் என்பது 5வது ஸ்லோகம். அடுத்து 6வது ஸ்லோகம். தாவன் நிஷ்சித வைபவாஸ்தவ விபோ நாத்யந்த பாபாஜனாः யத்கிஞ்சித் தததே ஸ்ம சக்தி அனுகுணம் தாம்பூல மால்யாதிகம் கிருண்ணானः குசுமாதி கிஞ்சன ததா மார்கே நிபத்தாஞ்சலிஹி நாதிஷ்டம் பதः யதோத்ய விபுலாம் ஆர்த்திம் பிரஜாமி பிரபோ. இப்பதான் மக்களுக்கெல்லாம் ஓரளவு பகவானுடைய பெருமை நன்னாவே புரிஞ்சு கொடுத்தான். ஏன்னா ஒரு பக்கம் ஒருத்தருக்கு மோட்சமே கொடுக்கறான், இன்னொரு பக்கம் ஒருத்தன் உடம்புல இருந்து தலைய கழட்டி கொடுக்கறான், இன்னொருத்தனுக்கு செல்வத்தை கொடுக்கறான், ஒருத்திக்கு பார்த்தா உடம்ப நேராக்கி கொடுக்கறான். அப்ப இவன் சாமானியமானவன் அல்லன்னு ஓரளவு எல்லாரும் புரிஞ்சுட்டாலும். யாரெல்லாம் புரிஞ்சுட்டா? 6வது ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். தாவன் நிஷ்சித வைபவாக, குருவாயூரப்பா நிச்சயமாக உனக்கு பெருமை உண்டு என்பதை ஓரளவு எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். தவ விபோ, விபோ எங்கும் பரவிய நாராயணா, தவ உன் பெருமையை யாரெல்லாம் புரிஞ்சுட்டான்னா, ந அத்தியந்த பாபாஜனாக, அத்தியந்தம் பாபமே செய்து பாபியானவர்களை தவிர எல்லாரும் புரிஞ்சுட்டான்னு அர்த்தம். ஏன்னா அப்பவும் சில மகானுபாவர்கள் இருந்திருக்கா.
வாழ்க்கையில அத்தியந்த பாபம், எப்போதும் இடைவிடாது பாபமே செஞ்சுட்டு இருந்தவா. அவளுக்கு பகவானே நேர்ல வந்து நான் தான் நாராயணன்னு சொன்னாலும் கூட அவன புரிஞ்சுக்க முடியாதாம். அதனால அவ கேஸ விட்டுடு. அதெல்லாம் கம்சன் மாதிரி ஆளு. அந்த மாரி அத்தியந்த பாபம் செய்தவாளை தவிர, மற்றபடி ஓரளவு பாபமே பண்ணியிருந்தவாளா இருந்தாலும் கூட, அவர்களும் கூட மனம் திருந்தி, ஆஹா! இவன் இறைவன் என்று உன் பெருமையை அப்போது புரிந்து கொண்டார்கள். ஏன்னா, இவன் ராமன் மாதிரி கிடையாதே. கிருஷ்ணன் தான் தான் பகவான்ங்கிறத காமிச்சுட்டே இருப்பான். அதனால ஓரளவு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா, அதனால எல்லோருமே என்ன பண்ணா, நம்ம தேடி, நம்ம ஊர தேடி பகவான் வந்திருக்கார்ன்னா, நாம ஏதாவது உபகாரம், ஒரு பொருள் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்னு யத்கிஞ்சித் தததே ஸ்ம. தங்களால என்ன கிஞ்சித் சிறு பொருள் சமர்ப்பிக்க முடியுமோ, சக்தி அனுகுணம் அவளுடைய சக்திக்கு ஏற்றபடி என்ன முடியுமோ, தாம்பூல மால்யாதிக்கம், தாம்பூலம் ஒரு வெற்றிலை பாக்கு, மால்யாதிக்கம் புஷ்ப மாலைகள் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் அவ கிருண்ணான குசுமாதி கிஞ்சன ததா மார்கே நிபத்தாஞ்சலிகி, அவ புஷ்பங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் கையில் ஏந்தி கொண்டு அந்த மார்க்கத்திலே நீ அந்த ராஜ வீதியில நடந்து போற இல்லையா, அதிலே நிபத்தாஞ்சலிகி கைகூப்பிக் கொண்டு நின்றார்கள். இப்போ இந்த நிறைவான வரி பாருங்கோ, பட்டத்திரிகள் வருந்தி சொல்றார். நாதிஷ்டம் பதஹா. ஐயோ! எனக்கு அங்க நிக்கிற பாக்கியம் கிடைக்கலையே. இப்ப நாமும் அப்படியே நினைச்சு பார்ப்போமே, எத்தன மக்கள் அங்க மதுரால கண்ணனோட பெருமைய புரிஞ்சுண்டு, அவனுக்கு ஏதோ ஒரு ஒரு புஷ்ப மாலையோ, சில உதிரி புஷ்பங்களோ, ஒரு தாம்பூலமோ, வெத்தல பாக்கோ சமர்ப்பிக்கணும்னு சொல்லி, அவ கையில எல்லாம் ஏந்திண்டு கை கூப்பிட்டு பகவான் முன்னாடி நிக்கிறா. அன்று அப்போது நாம பிறந்திருந்தோம். நாம தான் இதே சம்சாரம் பிறவி பிணியில தானே சுத்தின்னு இருக்கோம். அதனால நாம என்ன இப்ப என்ன மோட்சத்திலயா இருந்தோம்? மோட்சத்துல இருந்தா அப்புறம் ஏன் பூமியில பிறக்க போறோம்? அதனால நாம இங்க தான் சுத்தின்னு இருந்தோம். ஆனா, அந்த கூட்டத்தின் மத்தியில நிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேங்கிறார் பட்டதிரிகள். நாதிஷ்டம் பதஹா. பதன்னா ஐயோன்னு அர்த்தம். ஐயோ! அவர்கள்ல ஒருத்தனா நிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேன்னார். எப்படி தெரியறது? நாமும் நின்னு இருக்கலாம் இல்லையா? இல்ல நிக்கலைன்னு எப்படி சொல்றேன்னா, யதோத்ய விபுலாம் ஆர்த்திம் விரஜாமி பிரபோ. அப்படி மட்டும் நான் நின்னுருந்தா, அப்பவே மோட்சம் போயிருப்பேனே. இந்த பூமியில இருந்து நான் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறேன்? அப்போ இப்ப பூமியில பிறந்து கஷ்டப்படுறோங்கிறத வச்சு என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அப்போ மதுரால அந்த கோஷ்டியில நாம இல்லன்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா யாரெல்லாம் என்னென்ன சமர்ப்பிச்சாளோ, எல்லாத்தையும் வாங்கிட்டு அத்தன பேருக்கும் அவன் மோட்சம் குடுத்திருக்கான். அந்த கோஷ்டியில நாம நின்னுருந்தோம்னா, ஏதோ 10ஓட 11ன்னு நாமும் போயிருக்கலாம். அப்படி நிக்கிற பாக்கியம் கிடைக்காததுனால தான் இங்க பூமியில உட்கார்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோங்கிறார். அதுதான் இந்த 6வது ஸ்லோகம். தாவன் நிஷ்சித வைபவாஸ்தவ விபோ நாத்யந்த பாபா ஜனாஹ யத்கிஞ்சித் தததே ஸ்ம சக்தியனுகுணம் தாம்பூல மால்யாதிகம் கிருண்ணான குசுமாதி கிஞ்சன ததா மார்கே நிபத்தாஞ்சலிஹி நாதிஷ்டம் பதஹா யதோத்ய விபுலாம் ஆர்த்திம் விரஜாமி பிரபோ. உன் பெருமையை நன்கு புரிந்து கொண்டு ரொம்ப அடிப்பாபம், அடிமட்ட பாபம் செய்தவர்களை தவிர மத்த எல்லோருமே நீ பகவான்னு புரிஞ்சுண்டா, தங்களால என்னென்ன முடியுமோ உனக்கு சமர்ப்பிக்க கைகூப்பின்னு வந்து நின்னுட்டா. அந்த கோஷ்டியில நிக்காததுனால தான் அடியேன் இன்று துன்புற்று பிறவிப் பிணியில சுழல்கிறேன் என்கிறார் பட்டதிரிகள். அடுத்து 7வது ஸ்லோகம். ஏஷ்யாமீதி விமுக்தயாபி பகவன் ஆலேப தாத்ரியாதயா தூராத் காதரயா நிரீக்ஷித கதிஹி त्वं प्राविशो கோபுரம் ஆகோஷானுமிதத்வதாகம மகா ஹர்ஷோல்லசத் தேவகி வக்ஷோஜ பிரகலத் பயோரசமிஷாத் त्वत्कीर्तिर அந்தர்கதா. இப்பதான் முக்கியமான கட்டம். ராமன் தான் வில்ல முறிச்சான்னு நாம பொதுவா சொல்லுவோம். கிருஷ்ணனும் வில்லை முறித்த வரலாறு உண்டு. அந்த வரலாற்றைத்தான் இந்த 7வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லத் தொடங்குகிறார் பட்டதிரிகள். என்னன்னா, ஏஷ்யாமீதி விமுக்தயாபி பகவந்து. குருவாயூரப்பா அந்த ஒரு பெண், அந்த குப்ஜான்னு கூனின்னு சொன்னா இல்லையா? கூனியா இருந்து உலக அழகியாக மாறினாள்னு. அந்த பெண்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்லி நீ விடை பெற்றாய். ஆலேப தாத்ரியாதயா. ஆலேபம்னா பூசிக்கொள்ளுதல். நீ பூசிக்கொள்ள சந்தனம் கொடுத்தவள். பூசும் சாந்து கொடுத்தவள். அவளிடம் இருந்து சென்று வருகிறேன்னு நீ அவளுக்கு டாட்டா காமிச்சுட்டு மதுராவுக்குள்ள ஃபர்தரா மாநகரத்துக்குள்ளே செல்கிறாய். ஆனா அவளுக்கோ தூராத்து அப்படியே தூரக்கேந்து பார்த்துட்டே இருக்கா. காதரையா நிரீக்ஷித கதிகி. அப்படியே அவ மனசுல ஒரு வேதனையா. ஐயோ! இந்த கிருஷ்ணன் என்னை விட்டு பிரிஞ்சு போறானே. மீண்டும் வந்து அவளுக்கு அனுக்கிரகம் பண்றான் அது தனி. ஆனா இப்போதைக்கு கொஞ்ச நேரம் கூட கிருஷ்ணனை விட்டு அவளால பிரிஞ்சு இருக்க முடியலையாம். ஐயோ! என்னை விட்டு பிரிஞ்சு இப்படி கிருஷ்ணன் போறானே என்று அந்த சந்தனம் சமர்ப்பித்து அதற்கு முன் கூனியாக இருந்து இப்ப நிமிர்ந்தவள் அப்படியே உன்னையே பார்த்துட்டு இருக்கா. நீ எங்க போற? எங்க போறேன்னு உன்னையே சேவித்துக் கொண்டிருக்க
துவம்பிராவிஷோ கோபுரம். குருவாயூரப்பா, அந்த மதுராவினுடைய அந்த கோபுரத்துக்குள்ளே நீ நுழைந்தாய். அவ்வாறு நீ நுழைந்தவாறே ஆகோஷ, மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா அந்த நகரத்தினுடைய அந்த கோபுரத்துக்குள்ள, ஏன்னா இதுவரை இந்த கோபுரத்துக்குள்ள கம்சன் உட்கார்ந்திருக்கான். இப்பதான் தெய்வம் நுழையிறது கோபுரத்துக்குள்ள. அதனால எல்லாருக்கும் ஆனந்தம். இந்த ஆகோஷ, அந்த ஆனந்தத்தினால, இங்க ஆகோஷம்னா ஆனந்தம். அதிலே அனுமித துவத் ஆகம மகா ஹர்ஷ உல்லசத்து, அந்த ஒரு மகிழ்ச்சியில நீ உள்ளே வருவதாலே, துவத் ஆகம, நீ உள்ளே வருவதாலே மகா ஹர்ஷ, பேரானந்தம் ஏற்பட்டதாம். யாருக்குன்னா தேவகி, உன்னுடைய தாயான தேவகி அந்த மதுரால தான் இப்போது சிறைப்பட்டு இருக்கிறாள். கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் மீண்டும் இப்ப சிறை வச்சிருக்கான். இந்த சிறையில இருந்த தேவகி மக்கள்லாம் கொண்டாடினா இல்லையா? கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான்னு கொண்டாடினா இல்லையா? அத காதால கேட்டா, கேட்டவாறே தேவகி வக்ஷோஜ, அவளுடைய மார்பகத்தில் இருந்து பிரகலத், சிந்தியது பயோரச விஷால், பால், தாய்ப்பால் சிந்தியதாம். அச்சோ, என் குழந்தை வந்துட்டானே. ஏன்னா இந்த தேவகி இடத்துல இருந்து பார்க்கணும். கிருஷ்ணன் பிறந்தான், அவதாரம் பண்ணான். தேவகியால தாய்ப்பால் ஊட்ட முடியல. முதல் தாய்ப்பால் கிருஷ்ணனுக்கு யசோதை தான் ஊட்டினாளே ஒழிய தேவகி ஊட்டல. அதனால தேவகி இத்தனை நாளா என் குழந்தைக்கு என்னால பால் ஊட்ட முடியலையே. அதுவும் அவளுக்கு தெரியும் 8வது குழந்தை நாராயணன்னு. நாராயணன் பிள்ளையா பிறந்திருக்கான்னு தெரிஞ்சும் அவனுக்கு பாலூட்ட முடியலையேன்னு காத்துட்டு இருந்தா தேவகி. ஆனா ஆகோஷானுமிதத்வதாகம மகா ஹர்ஷோல்லச தேவகி வக்ஷோஜ பிரகலத் பயோரச விஷாத். இப்போ கிருஷ்ணன் வந்தான்ங்கிறத கேட்டதும், ஏன்னா நாம எல்லாரும் எந்த கோணத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம்னா, கம்சனை தேடி கிருஷ்ணன் வரான். அது இல்ல. அம்மாவை தேடி குழந்தை வந்துட்டு இருக்கான். 11 வருஷம் அந்த அம்மா அந்த குழந்தைய பார்க்கல. உள்ள வரான்னு தெரிஞ்சதும் தேவகியின் மார்பில் இருந்து பால் சுரந்தது. "துவத்கீர்த்திர் அந்தர்கதா." அடுத்த வார்த்தை போட்டார் பட்டதிரிகள். அந்த தேவகியின் உள்ளத்துக்குள்ளே இப்போதே "துவத்கீர்த்திஹி அந்தர்கதா." உன்னுடைய புகழ் என்பது உள்ள நுழைஞ்சுடுத்து. அதுக்கப்புறம் தான் நீ நுழைஞ்சேன்னார். ஏன்னா, அதாவது அந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற பாருங்க. அதுபோல பகவான் வருகிறான் வருகிறான்ங்கிற செய்தி முன்னாடி வந்து, அந்த புகழிலே இப்ப தேவகிக்கு இப்பவே செய்தி, அந்த கீர்த்தி எல்லாம் வந்துருப்பான் காதுக்குள்ள. என்னன்னா, இத மாதிரி ஒரு கூனி ஒருத்தியுடைய முதுகை கிருஷ்ணன் நிமிர்த்தினான். மாலாகாரருக்கு பக்தியையும் செல்வத்தையும் கொடுத்தான். நெசவாளிக்கு மோட்சம் கொடுத்தான். இந்த துஷ்டனான சலவை தொழிலாளியோட தலைய உடம்புல இருந்து கழட்டினான். அப்படி கீர்த்தி முதல்ல உள்ள போய் தாய்ப்பாலே சுரந்துருத்து. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் பின்னாடி வர. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்னும்படி உன் கீர்த்தி முதல்ல தேவகிக்குள்ளே சென்றது. மக்கள் அத்தனை பேருக்குள்ளும் சென்றது. அப்போது தேவகியின் மார்பில் இருந்து பால் வடிந்தது. இதுதான் 7வது ஸ்லோகம். ஏஷ்யாமீதி விமுக்தயாபி பகவன் ஆலேப தாத்ரியாதயா தூராத் காதரயா நிரீக்ஷித கதிஸ்துவம் பிராவிஷோ கோபுரம் ஆகோஷானுமிதத்வதாகம மகா ஹர்ஷோல்லசத்தேவகி வக்ஷோஜ பிரகலத் பயோரசமிஷாத் துவத்கீர்த்திர் அந்தர்கதா என்று இப்படி அந்த கூன முதுகு நிமிர பெற்றாளே, அவளிடம் இருந்து பிரியா விடை பெற்றுக் கொண்டு நீ கோபுரத்துக்குள்ளே நுழைய, உன்னுடைய புகழ் உனக்கு முன்னாடி உள்ளே நுழைய, தேவகியின் மார்பில் இருந்து அந்த தாய்ப்பால் என்பது சிந்தியது. அடுத்த 8வது ஸ்லோகம். ஆவிஷ்டோ நகரீம் மகோத்சவவதி கோதண்டசாலாம் விரஜன் மாதுர்யேண நு தேஜசானு புருஷைஹி தூரேண தத்தாந்தரஹ ஸ்ரக்பிர்பூஷிதமர்ச்சிதம் வரதனுஹு மாமேதி வாதாத்புரஹ பிராகிருண்ண சமரோபய கில சமாக்ராக்ஷீரபாங்ஷீரபி. இப்பதான் வில்ல முறிச்ச சரித்திரம். கிருஷ்ணனும் வில்லை முறித்தான். இது என்ன வில்லுன்னா, கம்சன் தனுர் யாகம்னு ஒரு பெரிய வில் விழா ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த வில்லுக்குன்னு சொல்லி ஒரு கோதண்ட சாலை, அதாவது வில்லுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய மண்டபம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த மண்டபத்துக்குள்ள வில்ல வச்சிருக்கான். அந்த வில்லுக்கு நிறைய பூஜைகள்லாம் செய்து வருகிறான் கம்சன். அந்த மண்டபத்தை சுற்றி பல அசுரத்தனமான காவலாளிகள் எல்லாம் வச்சிருக்கான். யாரும் வில்லு பக்கம் வராம நீங்க தான் பாத்துக்கணும்னு. இப்ப நம்ம பகவான் என்ன பண்றான், அந்த வில் இருக்கக்கூடிய கோதண்ட சாலைக்குள்ளேயே போய் வில்லை முறிக்கிறான். அதான் 8வது ஸ்லோகம். ஆவிஷ்டோ நகரின், குருவாயூரப்பா, நீ இப்படி மதுராவினுடைய உட்புறத்துக்குள்ளே நுழைந்து மகோத்சவவதி, எங்க பார்த்தாலும் பெரிய திருவிழா போல இருக்கு. என்ன திருவிழான்னா, இது பகவான் உள்ள நுழைஞ்சது பக்தர்களுக்கு திருவிழா. அங்க கம்சன் தனியா ஒரு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கான். அது என்னன்னா, கோதண்ட சாலாம் பிரஜன், ஒரு வில்ல வச்சு பூஜை பண்ணி
அந்த விழாவுக்கு தான் சீஃப் கெஸ்ட்ங்கிற பேர்ல கிருஷ்ணனை கூப்பிட்டிருக்கான். அந்த கோதண்ட சாலாம், அந்த வில் இருக்கக்கூடிய சாலை, அந்த வில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம், அதை நீ அடைந்தாய். அதை அடைஞ்சா கம்சன் வாசல்ல காவலாளிகள்லாம் வச்சிருக்கான். அவள்லாம் என்ன பண்ணணும்னா யாரும் உள்ள போக கூடாதுன்னு தடுக்கணும். ஆனா குருவாயூரப்பா நீ உள்ள நுழைஞ்ச, மாதுரியேன சில காவலாளிகள்லாம் உன் அழகுல மயங்கி கை கூப்பி உள்ள போங்கோ உள்ள போங்கோ அப்படின்னாலும். தேஜசானு சில பேர் என்ன பண்ணாலாம், கிருஷ்ணனோட தேஜஸ பார்த்துட்டு பா இவனை நிறுத்தினா நம்மள அடிச்சுட்டா என்ன பண்றது, உள்ள போங்க உள்ள போங்க. அப்போ ஒரு சிலர் மயங்கி இப்படி சொல்றாளாம், இன்னும் சிலர் பயந்து இப்படி சொல்றாளாம். ஆக மொத்தம் எல்லாரும் உள்ள போன்ட்டா புருஷைஹி தூரேன தத்தாந்தரஹா. அதனால அங்கே காவலுக்கு நின்ற அத்தனை பேரும் உள்ளே போ என்று உன்னை அனுப்பி வைத்து விட்டார்கள். உள்ளே சென்ற நீ ஸ்ரக்பிர் பூஷிதம், மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட வில், அர்ச்சிதம் கம்சனாலே பூஜிக்கப்பட்ட வில், வரதனுகு அழகான அந்த வில்லை, மா மேதி வாதாத்புரஹா, அந்த வில்லு கிட்ட போய் நீ வில்ல கையில எடுத்ததுன்னா இவெல்லாம் பார்த்தானா, அச்சோ நாம பாட்டுக்கு ஒருத்தனை உள்ள விட்டோம், வில்ல கையில எடுத்துட்டானே. மா மான்னா நோன்னு அர்த்தம். நோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வில்ல கீழே வச்சுடு அப்படின்னு அவர்கள்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க, அவர்கள் சொல்லி முடிப்பதற்குள் பிராகிருண்ணாஹா, குருவாயூரப்பா வில்லை நீ கையில் எடுத்து விட்டாய், அந்த தூக்க முடியாத வில்லை கையில் தூக்கினாய். சமரோபய கில, அந்த வில்லிலே நான் ஏற்றினாய். சமாக்ராக்ஷிஹி, அந்த வில்லை வளைத்தாய். அபாங்ஷிஹி, முறித்தும் விட்டாய். அப்பி அத்தையும் செஞ்சுட்ட. அதனால ராவன் எப்படி அந்த சிவதனுசை எடுத்தான், நான் ஏற்றினான், வளைத்தான், முறித்தான், அதே போலதான் கண்ணனும் பிராகிருண்ணாக கையில் எடுத்தாய், சமரோபயகா நான் ஏற்றினாய், சமாக்ராட்சீஹி வளைத்தாய், அபாங்ஷீஹி முறித்தாய். ஆவிஷ்டோ நகரீம் மகோத்சவவதீம் கோதண்ட சாலாம் பிரஜன்னு மாதுர்யேண நு தேஜசானு புருஷைஹி தூரேண தத்தாந்தரஹ ஸ்ரக்பேர்பூஷிதமர்ச்சிதம் வரதனுஹு மாமேதி வாதாத்புரஹ பிராகிருண்ணா சமரோபய கில சமாக்ராக்ஷீரபாங்ஷீரபி. அதனால உள்ளே நுழைந்தாய், அந்த கோதண்ட சாலை என்று சொல்லக்கூடிய அந்த வில் மண்டபம் உள்ளேயே சென்று அங்கே உள்ளவர்கள்லாம் உன்னை தடுக்காம உள்ளே அனுப்ப, அந்த அழகான அந்த வில்லை கையில் எடுத்து நான் ஏற்றி வளைத்து முறித்து விட்டாய். அடுத்து 9வது ஸ்லோகம். இந்த வில்ல முறிச்சது எப்படின்னா, ஒரு மங்கள காரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆத்திலேயே ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி ஆரம்பிப்போம், ஒரு மேள வாத்தியம், ஒரு மேளத்தை வாசிக்க ஆரம்பிச்சுட்டா ஆஹா மேளம் குட்டுகிறது, அடுத்து ஒரு மங்கள காரியம் நடக்க போறதுன்னு அர்த்தம். அது போல பகவான் என்ன பண்ண போறான், கம்சவதம்னு ஒரு பெரிய மங்களகரமான காரியத்தை பண்ண போறான். அந்த மங்களத்தின் தொடக்க புள்ளி என்னன்னா, ஒரு மேளம் வாசிக்கணும் இல்லையா, டங் அப்படின்னு வில்லு முறிஞ்சது இல்லையா, அந்த டங் எப்படிங்கிறது தான் கம்சவதம்ங்கிற மங்கள காரியத்துக்கு மேளவாத்தியம். அதனால ஒரு மேள கோஷம் ஒலிப்பது போல இந்த வில் முறித்தல் என்ற ஒலியாலே கம்சவதம் என்ற மங்கள காரியம் நாளை நடக்க போகிறதுங்கிறத இன்றே மேளம் வாசித்து காட்டினான் கண்ணன். அதான் 9வது ஸ்லோகம். ஸ்வஹ் கம்ச க்ஷபணோத்சவஸ்ய புரதஹ பிராரம்ப தூர்யோபமஹ சாபத்வம்ச மகாத்வனிஸ்தவ விபோ தேவான் அரோமாஞ்சயத் கம்சஸ்யாபி ச வேபதுஸ்ததுதிதஹ கோதண்ட கண்டத்வயி சண்டாபியாகத ரக்ஷிபூ பூருஷ ரவைஹி உத்பூலிதோ பூத்வயா. ஸ்வஹானா நாளைக்குன்னு அர்த்தம். ஸ்வஹா நாளை நடக்க உள்ள கம்ச க்ஷபண உற்சவஸ்ய, கம்சனை அழித்தல் என்ற பெரு விழாவினுடைய புறத்தகா முன்னாடி ஒரு முன்னோட்டமாக பிராரம்ப தூரியோபமகா ஆரம்பத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு மேளவாத்தியம் போல சாபத்வம்ச மகாத்வனிகி தவ விபோ, நீ வில்லை முறித்த சத்தம் என்பது ஒரு பெரிய முரசு கொட்டும் மேளவாத்தியத்தின் ஒலி போலே, ஆஹா நாளைக்கு கம்சவதான் நடக்க போறது, இன்னைக்கே மேளம் வாசிச்சு கிருஷ்ணன் உணர்த்தி விட்டான் என்று உணர்த்த தேவான் அரோமாஞ்சயத்து, தேவர்களுக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சான். இவன் வில்ல முறிச்ச ஸ்டைலே இப்படி இருக்குன்னா கம்சனை எவ்வளவு அழகா இவன் வதம் பண்ண போறான். தேவர்கள்லாம் இப்போதே மெய்சிலிர்த்து போனார்கள். கம்சஸ்யாபிச்ச வேபதுகு ததுதிதா, கம்சனும் இந்த சத்தத்தை கேட்டு நடுங்கியே போயிட்டான். ஐயோ இந்த கிருஷ்ணனை சாமான்யமான ஆளு நினைச்சு நாம கூப்பிட்டுருக்கோம், இவன் வில்லையே இப்படி அனாயாசமா முடிச்சுட்டான்னா நம்மையும் இப்படி ரெண்டா வெட்டி போட்டுருவானோ. கம்சன் நெடுங்க தொடங்கினான். அதனாலே அது மட்டும் இல்ல, கோதண்ட கண்டத்வயி, குருவாயூரப்பா நீ வில்ல முறிச்ச இல்லையா, ராமர் வில்ல முறிச்சு பேசாம போட்டுட்டு போயிட்டார். நம்ம கிருஷ்ணன் அப்படி கிடையாது. அந்த வில்ல ரெண்டா முறிச்சுட்டு
முறிந்த அந்த 2 பகுதியையும் கையில வச்சுனானோ. வச்சுன்னு என்ன பண்ணானா, சண்டாபியாகத ரக்ஷி பூருஷ ரவைஹி. இந்த வில்லுக்கு காவல் வைத்திருந்தான் இல்லையா பல பேர கம்சன். இந்த உடைஞ்சு போன வில்லின் 2 பகுதிகளையும் வச்சு காவலாளிகள் எல்லாம் அடி அடின்னு அடிச்சானாம். சண்டா அபியாகத்த மிகவும் அடி அத்தனை பேருக்கும் பயங்கரமான அடி கொடுத்து அந்த காவலாளிகள் அவர்கள் எல்லாமும் அசுரத்தன்மை கொண்டவர்கள். அவர்களை எல்லாம் அழித்தொழித்தான். அப்ப சண்டாபியாகத்தை அதனாலே அடித்து அழித்தாயே யார? ரக்ஷி பூருஷ. அதை ரட்சிப்பதற்காக இருந்த காவலாளிகளை எல்லாம் அழித்த போது ரவைகி அவள்லாம் சத்தம் போட்டாளாம். அம்மா அடி தாங்கலையேன்னு. இதனால உத்பூலிதோ பூத்வயா கம்சனுடைய நடுக்கம் இன்னும் ஜாஸ்தியா எடுத்தான். இது நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. வில்ல 2ஆ முறிச்சு வில்லாலேயே அடிக்கிறான்டா. எப்பா இவன்ட்ட நாளைக்கு நாம மாட்டிட்டோம்னா என்ன ஆகுமோ என்று இப்போதே கம்சன் நடுங்கி போனான். அதுதான் 9வது ஸ்லோகம். ஸ்வ கம்ச க்ஷபணோத்சவஸ்ய புரதः பிராரம்ப தூர்யோபமः சாபத்வம்ச மஹத்வனிஸ்தவ விபோ தேவான் அரோமாஞ்சயத் கம்சஸ்யாபி ச வேபதுः ததுதிதः கோதண்ட கண்டத்வயி சண்டாபியாகத ரக்ஷிபூருஷ ரவைஹி உத்கூலிதோ பூத்வயா. நாளை நடக்க உள்ள கம்சவதம் என்ற மகோத்சவத்துக்கு இன்றே ஒரு மேளவாத்தியம் வாசிப்பது போல அந்த வில்லை நீ முறித்தாய். தேவர்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். அந்த வில்ல 2ஆ முறிச்சு அந்த முறிந்து போன 2 ஹாஃப வச்சு அங்கிருக்கும் அந்த காவலாளிகளான அசுரர்களை அழித்தொழித்தாயே. இந்த சத்தம் கேட்டு கம்சன் இன்னுமே நடுங்கி போனான்ங்கிறது 9வது ஸ்லோகம். இனி இந்த தசகத்தின் நிறைவு ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். இப்போ பட்டதிரிகள் பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்றார். சிஷ்டைர் துஷ்ட ஜனைஷ்ச திருட்ட மகிமா பிரீத்யாச்ச பீத்யா ததः சம்பஷ்யன் புரசம்பதம் பிரவிச்சரன் சாயங்கதோ வாட்டிகாம் ஸ்ரீதாம்னா சக ராதிகா விரகஜம் கேதம் வதன் பிரஸ்வபன் ஆனந்தன் அவதார காரிய கடனாத் வாதேஷ சம்ரக்ஷமாம். இப்ப குருவாயூரப்பா என்ன எடுத்துனா உன் பெருமை எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்துப்பா. திருட்ட மகிமா யாருங்கிறத எல்லாரும் பார்த்துட்டா. உன் வீரத்துக்கு அடையாளம் வில்லை முறித்து முறிந்த வில்லை கொண்டே காவலாளி அடிச்சது. உன் கருணைக்கு அடையாளம் இந்த மாலாக்காரருக்கும் நெசவாளிக்கும் கூனிக்கும் நீ அனுகிரகம் பண்ணது. உன்னுடைய பராக்கிரமத்துக்கு அடையாளம் அந்த சலவை தொழிலாளி தலையை தட்டி அவனுக்கு கூட நற்கதி கொடுத்தது. இப்படி நீ செய்த அந்த சேட்டிதங்கள் லீலைகள் எல்லாம் பார்த்துட்டு ஓரளவு உன் பெருமை சிஷ்டைஹி நல்லோர்களும் புரிந்து கொண்டார்கள். துஷ்ட ஜனைஷ்ட துஷ்டர்களும் புரிஞ்சுட்டா. சிஷ்டர்களாகிய நல்லவர்களும் புரிஞ்சுட்டா. துஷ்டர்களாகிய தீயவர்களும் புரிஞ்சுட்டா. சிஷ்டைர் துஷ்ட ஜனைஷ்ட திருட்ட மகிமா. என்ன ஒரு வித்தியாசம்னா பிரீத்தியாச்ச பீத்தியா ததா. அதாவது நல்லவர்கள்லாம் பிரீத்தியோடு உன் பெருமையை பார்த்தா, தீயவர்கள்லாம் பீத்தியோடு உன் பெருமையை பார்த்தா. பிரீத்தினா சந்தோஷம், பீத்தினா பயம். நல்லோர்கள்லாம் உன் பெருமையை பார்த்து பிரீத்தி சந்தோஷப்பட்டா, கெட்டவர்கள்லாம் உன் பெருமையை பார்த்து பீத்தி பயந்து போயிட்டா. சம்பஷ்யன் புரசம்பதம் பிரவிச்சரன். அப்படியே மதுராவினுடைய செல்வங்களை எல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டு சாயம் கதோ வாட்டிகாம் சாயங்கால வேளையில் மீண்டும் நீ தங்கியிருந்த சோலைக்கே மீண்டும் வந்து விட்டாய். ஏன்னா மத்தியான வேளை. அங்க மத்தியானத்துலதான் அந்த சோலையில் ஓய்வெடுத்து சாப்பிட்டுட்டு கிருஷ்ணன் புறப்பட்டான்னு பார்த்தோம் இல்லையா. சாயங்காலம் திரும்ப வந்துட்டான். இங்கே வந்தவாறே ஸ்ரீதாம்னா சக ஸ்ரீதாமன்கிற நண்பன் ஆயர்பாடியிலேருந்து கிருஷ்ணனுக்கு கூடவே வந்தான்னு பார்த்தோம். அந்த ஸ்ரீதாமன் என்ற நண்பனோடு கூட ராதிகா விரகஜம் கேதம் வதன் அவன்கிட்ட சொன்ன குருவாயூரப்பா, இந்த ராதையை பிரிந்து நீ எப்படி வருந்துகிறாய்? ஆயர்பாடியில ராதையை விட்டுட்டு வந்துட்டேனே, என்னை பிரிஞ்சு ராதை எப்படி வருந்துவாளோ என்று ராதை அடைந்த விரக தாபம் விரக துயரம் அதை விட அவளை பிரிந்து நீ இன்னும் வேதனைப்பட்டாய் வருத்தப்பட்டாய். அந்த வேதனையை ஸ்ரீதாமன்கிற நண்பன்கிட்ட சொல்லிட்டு பிரஸ்வபன் அதுக்கப்புறம் உறங்கக்கூடிய நேரம் வந்தது. அப்ப சொன்ன ஆனந்தன் அவதார காரிய கடனாத்து. இல்லடா ஸ்ரீதாமா, நான் விட்டுட்டு வந்தேன்னு அர்த்தம் இல்லை. என் மனசு ராதேட்ட தான் இருக்கு. ஆனா அவதார காரிய கடனாத்து அவதார காரியம்னு ஒண்ணு இருக்கு. இங்க மதுராவுக்கு வந்து கம்சன் உள்ளிட்டோரை எல்லாம் அழிக்கணும். இந்த பூமி பாரத்தை போக்கணும். பின்னாடி மகாபாரதம்னு ஒரு பெரிய யுத்தத்தையே நடத்தணும். ஜராசந்தன் காளையவனன் இப்படி எல்லாம் தீய சக்திகள் இருக்கா. இவாள்லாம் பூமிக்கு பாரம். அவதார காரியம் இருக்குடா. அதனால இப்ப பிரிஞ்சு வர மாதிரி ஆயிருக்கு. பின்னாடி கோபிகைகளை பகவான் சந்திக்க போறோம். அது தனி சரித்திரம். ஆனா இப்ப அவதார காரியத்துக்காக வர மாதிரி இருக்குங்கிறத சொல்லிட்டு ஆனந்தன் ஒரு வகையில சந்தோஷம். ஏன்னா முன்பே பூமி தேவியும் தேவர்களும் இந்த தீய சக்திகளை அழிக்கணும்னு பிரார்த்திச்சார்.
அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுற நேரம் வந்துருது இல்லையா? இப்ப ராதையின் பிரார்த்தனை இப்போ மீண்டும் போய் அனுகிரகம் பண்ணிக்கலாம். ஆனா முன்பே தேவர்கள் செய்த பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருக்கு. அத நாம நிறைவேத்த போறோம். அதனால் ஆனந்தன் ஆனந்தத்தோடு பிரஸ்வபன் அதுக்கப்புறம் உறங்கினாய் குருவாயூரப்பா. அதனால இப்படி சிஷ்டர்களுக்கு பிரீத்தியோடு உன் பெருமையை காட்டி, துஷ்டர்களுக்கு பீதி அடையும்படி பெருமையை காட்டி, மதுராவையும் சுத்தி பார்த்துட்டு மாலை பொழுது அந்த தங்கியிருக்கும் சோலைக்கே மீண்டும் வந்து ஸ்ரீதாமன்கிற நண்பன்ட்ட ராதையை பிரித்து நீப்படும் வேதனையும் சொல்லி, அதே நேரம் அவதார காரியம் நடக்க போறதுங்கிற மகிழ்ச்சியையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உறங்கினாயே குருவாயூரப்பா வாதேஷ சம்ரக்ஷமா அந்த வாதேஷா குருவாயூருக்கு தலைவா குருவாயூரப்பா சம்ரக்ஷமா அடியேனை நீ காத்தருள வேண்டும், நோய்கள்ல இருந்து காக்க வேண்டும்னு பிரார்த்தித்து இந்த தசகத்தை பூர்த்தி செய்கிறார். அப்போ பகவானும் இன்றைய தினம் அப்படியே அந்த சோலையிலே ஓய்வெடுக்கிறார். இனி நாளைக்கு ஏன்னா 75வது தசகம் ஃப்ரெஷ்ஷா புறப்பட்டு போய் கம்சவதத்தை பண்ண போறார். அது எப்படிங்கிறத அடுத்த செஷன்ல பார்ப்போம். சிஷ்டைர் துட்ட ஜனைஷ்ட திருஷ்ட மகிமா பிரீத்தியா ச பீத்யா ததः சம்பஷ்யன் புரசம்பதம் பிரவிச்சரன் சாயங்கதோ வாட்டிகாம் ஸ்ரீதாம்னா சக ராதிகா விரகஜம் கேதம் வதன் பிரஸ்வபன் ஆனந்தன் அவதார காரிய கடனாத்து வாதேஷ சம்ரக்ஷமா என்பதோடு 74வது தசகம் பூர்த்தியாகிறது. இனி ஹோஸ்ட் பர்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு கேளுங்க.